அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். சிம்மராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். இந்த பிப்ரவரி மாதத்தில் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவான் தனக்கு 6ஆம் இடத்துல இருந்தாலுமே குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது. வரக்கூடிய பிப்ரவரி 12ஆம் தேதி சூரிய பகவான் 6ஆம் பாதகமான சத்ரு ஸ்தானத்தில் இருந்து கலத்திர ஸ்தானமான 7ஆம் பாதகத்துக்கு பயிற்சியாகிறார். கலத்திர ஸ்தானத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்குறார் 7ஆம் பார்வையாக. உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தினால சுப பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சுய கௌரவமும் அதிகரிக்கும், நினைச்சதை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சாதிக்கணும் என்ற ஒரு எண்ண ஓட்டம் உங்களுக்குள்ளார அதிகரிக்கும். பிடிவாத குணமும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏன்னா சனி பகவானும் அங்கே பார்க்கிறார். சிம்ம ராசி அன்பர்களுக்கு புகழையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கும். உங்கள் ராசிநாதன் ராசியை பார்க்கும் பொழுது நினைத்த காரியங்கள் அனைத்தும் ஈடேறும். இதெல்லாம் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாதகத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஞானகாரகனான கேது பகவான் குடும்ப ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில குழப்பங்கள் உண்டாகலாம். அதனால் பேச்சிலையும் நிதானத்தை கடைபிடிக்கணும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளார விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது. கணவன் மனைவிக்குள்ளாரையும் ஒரு அனுசரித்து போகணும். அதே மாதிரி உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் வருதோ இல்லையோ, 3ஆம் நபர்களுடைய தலையீடு காரணமாக, அடுத்தவங்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள், தொந்தரவுகள், மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க. மற்றவங்களை 3ஆம் நபரை குடும்ப விஷயத்திலையும் தலையிடுறதுக்கும் அனுமதிக்காதீங்க. அதே மாதிரி தனம் சார்ந்த விஷயத்திலும் சரி, வாக்கு சார்ந்த விஷயத்திலும் சரி சற்று கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. பேச்சு சார்ந்த விஷயத்திலும் நிதானம் தேவைப்படும். யோசித்து பேச பாருங்க. எங்கே எதை பேசணுமோ அங்கே அதை மட்டும் பேசுங்க. அதிகம் பேசுனீங்கன்னா சில தொந்தரவுகள் உங்களுக்கு உண்டாகலாம். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய நற்பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு கிடைக்கும். அதன் மூலமாக லாபங்கள் கூடும். அடுத்தது சுப தாயார் ஸ்தானமான 4ஆம் பாதகத்தில் சனி பகவான் பார்க்கிறார். சுபபோகங்களை பெருக்க கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு. சனி பகவான் சில தடங்குகளை உண்டாக்குவார். தாய் ஸ்தானமும் இதுவே. அப்போ தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம். தாய்க்கும் உங்களுக்கும் இருந்த உறவு நிலையில சில தொந்தரவுகள், கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் உண்டாகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தாய்க்கு சில உடல்நல தொந்தரவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. 5ஆம் இடம் பலமாக இருக்குது. பாக்கிய பார்வையாக 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய பாகவும் இந்த 5ஆம் பாதகம். அப்போ உயர் பதவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாகவே இருக்குது. குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும். இது வரைக்கும் குழந்தை இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கும். குழந்தைகளுக்கு இது வரைக்கும் இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். குழந்தைகளுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல படிப்பு படிப்பதற்கு இதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டமாக இருக்கிறது. இது வரைக்கும் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேட்காம இருந்தாங்க அப்படின்னா குழந்தைகளுடைய மனஸ்தாபம், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் இருக்குது. பேசாமல் இருக்குன்னா இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக முயற்சி செஞ்சீங்கன்னா குழந்தைகளுடைய நல்ல பாண்டிங் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகள் உங்ககிட்ட பேசுவாங்க.
குழந்தைங்களுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் நிறைய இருக்கும். குழந்தைகளால் உங்கள் மகிழ்ச்சி செல்வாக்கு எல்லாமே உயரும். ஒரு சிலருக்கு குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும். சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து மிருகமங்கல யோகம் இருக்கும் காரணத்தினாலையும் வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றதுனால இது சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கலைத்துறை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய மேன்மையான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினால கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும். சொல்லி கொடுக்கிறது, போதனை பண்ணுறது, சட்டம், நீதி துறை சார்ந்த குரு காரத்துவம் இருக்கக்கூடிய தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமான காலகட்டமாக அமைகின்றது. நல்ல மேன்மையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் இந்த மாதம். வேலை இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த மாதம் பிற்பகுதியில் நீங்கள் நினைச்ச மாதிரி, படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி லாபாதிபதியான புதன் 5ஆம் பாதகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போது தாய் மாமன் வழியில் நிறைய அனுகூலங்கள் உண்டாகும். பழைய நண்பர்கள் மூலமாக, பாலியல் நண்பர்கள் மூலமாக ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அனுகூல மேன்மையும் உண்டாகும். அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு அதிகரிக்கும். கோவில் திருப்பணி செய்வது, அன்னதானம் செய்வது, குலதெய்வ வழிபாடு செய்வது, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, இது மாதிரியான ஆன்மீக பயணங்கள் அதிகமாக அதிகரிக்கும். ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். தனும குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாதகத்தில் கேது பகவான் இருக்கின்ற காரணத்தினால இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி வாக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். தனம் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கும். முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாதகத்தில் துலாம் வீட்டை குரு பகவான் பார்க்குறார். உங்களுடைய யோகாதிபதி குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது தைரிய வீரியம் அதிகரிக்கும். உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எளிதாக எதிலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு எதிலையும் வெற்றி காணக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். புதிய ஒப்பந்தங்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இசை சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும், கலை துறையில் இருக்கவங்களுக்கும் சரி, எழுத்து சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் பெயர் புகழ் மேலங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். 3ஆம் பாதமான முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாதகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கிறது. வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு, அது சிறு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, இல்லை பெரு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமான செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானுடைய பார்வையும் அவருக்கு கிடைக்கும் காரணத்தினால 2 யோக கிரகங்களுடைய பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. அதாவது செவ்வாய் குருவருடைய வீட்லேயும், குரு பகவான் செவ்வாயோடைய வீட்லேயும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. அதே மாதிரி பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் மகர வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே மகர வீட்டில் செவ்வாய் உச்சம் பெற்றுட்டு உச்சபலத்தோடு பெற்று செவ்வாய் சிறப்பாக இருக்கும் காரணத்தினால தொட்டது துலங்கும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். குருமார்களுடைய ஆசீர்வாதம் நிறைய பேருக்கு கிடைக்கும். நிறைய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும். மற்றவங்களால் நிறைய அனுகூலங்கள் மற்றும் தொழில் ரீதியாகவும் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் விநாயக பெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். அதே மாதிரி வாக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். தனம் சார்ந்த பிரச்சனைகளும் நீங்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.